ஹாய் குட்டீஸ், கதைக்கு போகலாமா? ஒரு பசுமையான காட்டில் சிங்கம், குரங்கு, யானை, கிளி, ஆமைன்னு சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துச்சு. ஆனால் அந்த காட்டில் மீனாட்சின்னு ஒரு யானையும், மெட்டின்னு ஒரு குரங்கும், பட்டுன்னு ஒரு பேசும் கிளியும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. மிட்டி எதை பார்த்தாலும் அதை உடனே நடக்கணும், நினச்ச மாதிரியே செய்யணும்னு அடம் பிடிப்பா. ஆனால் லக்ஷ்மி பொறுமையாக இருக்கணும்னு அட்வைஸ் பண்ணும். பட்டு எப்போதுமே முன்னெச்சரிக்கையாக இருக்கும். ஒரு நாள் மிட்டிக்கு தூங்கும்போது பழம் சாப்பிடணும்னு ஆசை வந்துடுச்சு. மரத்தில் உச்சியில் இருந்தால் கூட அதை பறித்து சாப்பிடணும்னு கனவு காணுச்சு. அதே மாதிரி ஒரு நாள் மிட்டி பழத்தையும் பார்த்துச்சு. மரத்தின் மேலே ஏற முயற்சி பண்ணுச்சு. எடுக்கணும்னு தாவி போச்சு. ஆனால் அந்த மரத்தோட கீழே ரொம்ப மெலிதாக இருக்குது, போனால் உடஞ்சிடும், அப்படி வேண்டான்னு பட்டுவும் லக்ஷ்மியும் எவ்வளோ தூரம் சொன்னாங்க. பட்டு வேணான்னு கத்திக்கிட்டே இருந்தா. லக்ஷ்மியும் சத்தம் போட்டா. ஆனால் மிட்டி எதையுமே கேட்காம போனதுனால கிளை உடைஞ்சி கீழே விழுந்துட்டா. அதனால் மிட்டிக்கு அடியும் பட்டுடுச்சு. அப்போ தான் புரிஞ்சுது, நம்ம லக்ஷ்மியும் பட்டுவும் சொல்லும்போது கேட்டிருக்கணும், பொறுமையாக இருக்கணும்னு நினச்சிது. மிட்டி மன்னிப்பு கேட்டுச்சு. மறுபடியும் 3 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் மரத்துலேருந்து நிறைய பழங்கள் கீழே விழுந்திருந்ததை மிட்டி பார்த்தா. ஆனால் லக்ஷ்மியோட பட்டுவோட உதவியால் அந்த பழத்தை எடுத்துகிட்டு வந்து மிட்டி அந்த காட்டில் இருக்கிற எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சாப்பிட்டுச்சு. புரியுதா குட்டீஸ்? நீங்களும் எந்த ஒரு விஷயத்திலும் அடம் பிடிக்காமல் பொறுமையாக யோசித்து செய்யணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை குட்டீஸ்.